பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்றா இருந்துச்சு. என்னதான் நம்ம பிளான் பண்ணாலும், ஆனால் என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நாங்கள் விஜிபிக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா மெஜாரிட்டி ஓட்டே பார்த்திங்கன்னா, எங்களுக்கு விஜிபிக்கு தான் வந்துருந்துச்சு. யாருக்குமே வந்து மகாபலிபுரத்துக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி இருந்தனால. அதோடு அப்படியே காரை ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு விஜிபி வந்து ரீச் ஆகிட்டோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்து நாங்கள் கொண்டு வந்த கெட்டுச்சோறுலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா வந்து ஃபுட்டு வந்து உள்ளக்க அலௌட் இல்லாதனால வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட எங்கள் ரைடை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஒவ்வொரு ரைடு ஏறுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ரைடு எந்த டைமில் கலண்டு ஊழும்னு தெரியாது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. இப்ப மாவு ஏன்னா ஒவ்வொரு ரைடும் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ரைடை பார்த்திங்கன்னா ஏதோ வாஷிங் மிஷின்குள்ளே துணி போட்டு சுற்றுற மாதிரி இருந்தது. அதோட பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு விஜிபியில். அதுக்காக தான் மெயினாக நாங்கள் விஜிபி டிசைட் பண்ணிட்டே போனோம். பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்ல வாட்டர் ரைட்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்தது. ஆனால் இந்த வேவ் ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா புர்கா போட்டுட்டு இறங்கக்கூடாது, அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட் போட்டிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிஷர்ட்லாம் போட்டுட்டு எதுக்கு இறங்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போயிருந்தோம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை, டிஷர்ட் தான் போடணுன்னு. பசங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் கடைசியில் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம்.